நான் உங்கள் தாவீது ராஜா. பெதஸ்தா பெத்தேல் சபையின் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்டர் அண்ட் போஸ்டர். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கிறிஸ்துமஸ் காலம் மற்றும் நியூ இயர் காலமானபடினாலே தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வர முடியவில்லை. அதற்காக நான் வருந்துகிறேன். இனி தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையை கொண்டு வர முயற்சிக்கிறோம். வருடத்தின் கடைசியிலே நாம் வந்திருக்கிறோம். இதுவரை நம்மை நடத்தி வந்த தெய்வம் இனியும் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சபையும் உங்கள் ஊழியத்தையும் தொடர்ந்து நடத்த தெய்வ பலனை கொடுத்து கர்த்தர் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். யோசுவா எழுதின புத்தகம் 23ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். இதோ, இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. கிறிஸ்துவில் பிரியமான தெய்வ ஜனமே, திங்கட்கிழமை காலை வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யோசுவா சொன்னது போல அந்த பக்தன் தன் வாழ்விலே தெய்வம் செய்த காரியத்தை அனுபவித்ததை பின் சந்ததிகளுக்கு, அவன் விட்டு போகிறதான அவன் சந்ததிக்கும் சபையாருக்கும் அவனை பின்பற்றினதான தேவ ஜனத்திற்கும் சொல்லுகிற வார்த்தை, உலகத்தார் எல்லாரை போல பிறந்த மனிதன் ஒவ்வொருவருக்கும் ஒரு இறப்பு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதத்தின் அடிப்படையிலே அது 70 80 என்று சொல்லி சங்கீதம் 90 பக்தன் மோசே நமக்கு அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்படி இந்த யோசுவா இதற்கானவன் அல்ல, இந்த ஸ்தானத்திற்காக அவன் பிரயாசப்பட்டவனும் அல்ல. ஊழியக்காரனை நேசித்து, ஊழியத்தை நேசித்து, தெய்வத்தை நேசித்து, தன் ஜனம் தன் குடும்பம் என்று சொல்லி ஒரே பார்வையிலே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி மோசேக்கு அவன் உடன் ஊழியனாய் செயல்பட்டான். காலத்தின் கடைசியில தான் கர்த்தர் மோசே நடத்தலை சொல்லுகிறார், உன் ஸ்தானத்தில் யோசுவாவை நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி. மோசேனுடைய எண்ணம் வேறு விதமாய் இருந்தது. தேவனுடைய திட்டம் அதற்கு அப்பாற்பட்டு
யோசுவாவை கர்த்தர் திட்டமிட்டு இருந்த காரியத்தை அவர் தெளிவுபடுத்தினார். பக்தன் மோசேயும் அதற்கு மறு பேச்சு இல்லாமல் யோசுவாவை அஸ்தானத்தில் ஏற்படுத்தினார். இந்த வருடத்தின் கடைசியில இப்படி கர்த்தரால் நியமிக்கப்பட்டதான பக்தன் யோசுவா சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அவன் சொல்லுகிறான், எல்லாரை போல நானும் கடந்து போக போகிறேன், என் ஓட்டத்தை நான் முடிக்க போகிறேன். பவுல் சொன்னது போல இதுவரை அந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டு ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி அந்த பக்தன் கர்த்தருக்குள் தன் ஆத்மாவை ஒப்பு கொடுத்து நமக்கு நல்ல மாதிரியாய் வாழ்ந்து போனார்கள். அப்படியே இந்த மனிதனும் உங்களுக்கும் எனக்கும் 2025 கடைசியில நாம் வந்திருக்கிறோம். இன்னும் 2 நாட்கள் தான். புதன்கிழமை ராத்திரி நமக்கெல்லாம் கண்டிப்பாய் உங்கள் ஆலயத்துல புது வருட மற்றும் பழைய வருட ஆராதனைகள் இருக்கும். தவறாமல் என்ன பலவீனமானாலும் தயவாய் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், போய் உங்கள் ஆலயத்துல ஆராதனை பங்கு பெற்று சோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் ஆராதனையோடும் பரிசுத்தவான்களோடு நீதிமான்களோடு உங்கள் ஊழியக்காரனோடு தரிசனத்தோடு தெய்வ வார்த்தையோடு கூட புது வருடத்தில் காலெடுத்து வைங்க. அது உங்களுக்கும் உங்கள் சரீரத்துக்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அது ஆசீர்வாதமாயிருக்கும். யோசுவா சொன்னதான வார்த்தை, கர்த்தர் எங்களுக்கு சொல்லிய நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை, அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆம் தேவ ஜனமே, உங்கள் ஊழியக்காரரை கொண்டு உங்கள் சபையில ஒவ்வொரு மாதமும் கடந்த ஜனவரியிலிருந்து இந்த டிசம்பர் வரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த 12 வாக்குத்தத்தங்களை நினைங்க. உங்கள் சபையினுடைய வாக்குத்தத்தத்தை நினைங்க. அதை இந்த 2 நாட்கள் தொடர்ந்து அறிக்கையிடுங்க. அந்த வார்த்தைகள் எது உங்கள் வாழ்விலே நிறைவேறாமல் இருக்கிறதோ அது உங்களுடைய அறிக்கையினாலே நிறைவேற்றது போதுமானதாய் இருக்கிறது. தெய்வம் வல்லவராய் இருக்கிறார். ஏசாயாவிலே நாம் வாசிப்பது போல அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமனே திரும்பினதில்லை. அது எதற்காய் அனுப்பப்பட்டதோ அது உங்களிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்விலே, உங்களுடைய படிப்பிலே, உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் வேலையிலே, தொழிலே அது தங்கி என்ன செய்ய வேண்டுமோ அத்தனை நன்மைகளையும் அது செய்து முடிக்க போதுமானதாய் இருக்கிறபடினால இந்த பக்தனுடைய வார்த்தை எடுத்து நானும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த வருடத்தின் கடைசியில் ஆகிலும் தயவு செய்து உங்களுடைய வாக்குத்தத்தங்களை எடுங்க. ஒருவேளை மறந்திருப்பீர்களானால் உங்கள் ஊழியரை தொடர்பு கொண்டு அந்த வார்த்தை என்ன என்பதை அம்மாதத்தின் வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவரிடத்தில் கலெக்ட் பண்ணி அதை தொடர்ந்து குடும்பமாய் அறிக்கை இடுங்க. உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் அந்த வார்த்தை நிறைவேற வேண்டிய கட்டாயமும் அவசியமும் நமக்கு இருக்கிறது. அந்த வார்த்தை தான் உங்களுடைய ஆசீர்வாதம், அந்த வார்த்தை தான் உங்களுடைய எதிர்காலம், அந்த வார்த்தை தான் உங்களுடைய வாழ்வாதாரமாய் இருப்பதனால எல்லாவற்றை பார்க்கலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இயேசு சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி அந்த வார்த்தை உங்களை விடுவிக்க போதுமானதாய் இருக்கிறது. யோசுவாவை போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் சபையில எழும்பி தைரியமா இப்படி சாட்சி சொல்லுகிற தெய்வ பிள்ளைகளா நாம் கர்த்தருக்குள் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதற்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய நாமத்தை கொடுத்திருக்கிறார், வேதத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய சாட்சியை போல உங்கள் பின் சந்ததிக்கு கர்த்தருடைய வருகை பொந்துகிற நாள் வரை இப்படிப்பட்ட நல்ல சாட்சியாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாகும். ஆதலால் தயவாய் நான் உங்களிடத்துல கேட்கிறேன், இந்த கால ஓலை வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க அந்த 12 வாக்குத்தத்தங்களையும் எடுத்து உங்க சபையின் வாக்குத்தத்தங்கள் 13 வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு பர்சனலாய் நியூ இயர் அன்று உங்க பாஸ்டர் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை எடுத்து யோசுவாவை போல உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்ப ஜெபத்துல சபையில சாட்சி பகரும் போது தைரியமாய் சொல்லுங்க. இந்த பக்தன் அதை சொல்லி, ஆதலால் நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்று சொன்னார், நானும் என் குடும்பமோ கர்த்தருக்காய் வாழ்வோம் என்று சொல்லி அவன் தெளிவாய் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தது போல நாமும் இந்த வருட கடைசியில இப்படிப்பட்டதான ஒரு தீர்மானத்தோடு கூட கிறிஸ்தவ வாழ்க்கையின் அதிகமான விசுவாசத்தோடு புதிய ஆண்டுல காலெடுத்து வைக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்யட்டும் என்று சொல்லி நானும் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்துவாராக. நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளில இந்த வருடத்தின்
கடைசி திங்கட்கிழமை உடைய பிள்ளைகளையும் அடியார்களையும் கொண்டு வந்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இவருடைய வாழ்வு இவர்கள் கேட்ட வார்த்தையின்படி யோசுவா சொன்னது போல கர்த்தர் சொல்லிய வாக்குத்தத்தங்களில், கர்த்தர் சொல்லிய தீர்க்க தரிசனங்களில், கர்த்தர் சொல்லிய வார்த்தைகள் ஒன்றும் எங்களை தவறி போகவில்லை. என் பிள்ளைகள் வாழ்விலே, என் வேலையிலே, என் வியாபாரத்திலே, எங்கள் ஊழியத்திலே, சபையிலே கர்த்தர் நிறைவேற்றினார் என்று சொல்லி பிள்ளைகள் சொல்ல கர்த்தர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் இவைகள் மேலெல்லாம் பிள்ளைகள் ஜெயமெடுத்து விடுதலை பெற்று புதிய ஆண்டில சுதந்திரமாய், சந்தோஷமாய், மனநிறைவாய் கர்த்தர் இதை செய்தார். அன்னால் சொன்னது போல என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது என்று சொல்லி அந்த சந்தோஷத்தோடு புதிய ஆண்டிலே காலெடுத்து வைக்க பிள்ளைகளுக்கு கிருபை அருளும்படியா நான் ஜெபிக்கிறேன். நெருக்கப்படுகிற எல்லா நெருக்கத்தின் நின்றும், வியாதியின் வேதனை நின்றும், போராட்டத்தின் நின்றும், மாந்திரிகத்தின் வல்லமையின் கிரியை நின்றோ, விக்கிரகத்தின் கிரியை நின்றோ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஊழியக்காரனா நான் நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த பாண்டேஜை உடைத்து பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டானவைகளையும் அவர்கள் பிள்ளைகளை நான் விடுவிக்கிறேன் ஆண்டவரே. விடுதலை பெற்றவர்களாய் சுகமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசியில சபையின் தேவைகளை மட்டும் சந்தித்து நடத்தின தெய்வம் இந்த புதிய ஆண்டு ஊழியத்தின் தேவைகளை எல்லாம் சந்தித்து அவர்கள் தரிசனத்தின்படி அற்புதமாய் உமது ஊழியர்களை நடத்துவீராக. எங்கும் உடைய ஊழியர்கள் வெட்கப்படாதபடி தைரியமாய் சாட்சி பகர கர்த்தர் கிருபை நல்கும்படி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டும் நீ பாராட்டின எல்லா கிருபைக்காக, எல்லா தயவுக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நாங்களும் எங்கள் சபையாரும், நாங்களும் எங்கள் குடும்பமும், சேனலை வாட்ச் பண்ணுகிற ஒவ்வொருவரும் நாங்கள் சேர்ந்து உம் நாமத்தை சேவிப்போம் என்று சொல்லி பக்தனை போல நாங்களும் சாட்சி பகர எங்களை நடத்தும், பிள்ளைகளை நடத்தும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். கிருபையும் சமாதானமும் ஒவ்வொருவரையும் தொடர எங்களை தாழ்த்துகிறோம். கனமும் மகிமையும் உமக்கு மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் தீர்க்கதரிசி ஏலியா. பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.